கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வாழ்க்கை கசப்பாகவும் பாவத்தின் வாழ்க்கை இனிப்பாகவும் தோன்றுவது வழக்கமே. பரலோக வாழ்க்கையை பற்றி சிந்திக்க முடியாமல் பரிதாபங்களை என்ன சொல்வது? பாவத்தோடு வாழ்வதெல்லாம் பாதாளம் கொண்டு சென்றுவிடும் என்ற கவலை இல்லாமல் இந்த பரவச உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் வாலிப வயதில் இருக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய குழந்தைகள் பாவத்தில் சிக்கி சீரழிவது இன்று வருத்தத்திற்குரிய காரியம். வாரம் தவறாமல் சபைக்கு செல்வது, சபை காரியங்களில் ஈடுபடுவது, ஊழியம் செய்வது என்று ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு சில ரகசிய பாவங்களில் வாழ்வது இன்று மலிந்து விட்டது. எத்தனை முறை எச்சரிக்கப்பட்டாலும் பாவத்தின் வீரியத்தில் சிக்கி இருப்போர் அதிலிருந்து விடுதலை அடையாமல் அதை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்வது இன்று எல்லா சபைகளிலும் பார்க்க முடிகிறது. எனவே இன்று இந்த சிந்தனை பகுதியை கவனமாக நேரம் எடுத்து சிந்திப்போம். ரஷ்யாவில் டாஜஸ்டன் என்ற இடத்தில் இளைஞர் ஒருவர் சிறிய வகையில் சர்க்கஸ் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி வந்தார். அப்பொழுது அவர் மேடையில் நின்று கொண்டு பெரிய மலைப்பாம்பு ஒன்றை தன் உடலில் சுற்றி கொண்டு வேடிக்கை காட்டி கொண்டு வந்துள்ளார். அவர் சாகச செயலை கண்டு ரசிக்க ஏராளமான மக்கள் சர்க்கஸுக்கு வருவார்கள். மிகவும் பலசாலியும் திடகாத்திரமும் உள்ள அவர் அரங்கத்துக்குள் வருவார். அவர் பின்னே ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒன்று மெதுவாக வரும். அவர் அரங்கத்தில் ஒரு சுற்று சுற்றி நடுப்பகுதியில் வந்து நிற்பார். பாம்பும் அவருடைய வரும். பாம்பு மெல்ல ஊர்ந்து வந்து அவர் கால் பகுதியில் இருந்து உடல் முழுவதும் சுற்றும். அவர் கழுத்து வரை சுற்றி கொண்டு அவர் முகத்தோடு முகம் வைத்துக் கொள்ளும். பார்வையாளர்களோ மிக அச்சத்துடன் பார்த்து கொண்டிருப்பார்கள். பின் 10 நிமிடங்கள் கழித்து பாம்பு அவரை விடுவித்துவிடும். மக்களின் கரவொலியோடு பாம்புடன் அவரும் உடனே உள் செல்வார். இந்த காட்சி மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல பாம்பும் மனிதனும் வந்தனர். பாம்பு அவரை சுற்றி கொள்ள ஆரம்பித்தது. 10 நிமிடங்களுக்கு மேலாகியும் பாம்பு அவரை விடுவிக்கவே இல்லை. மாறாக அவர் உடலையும் கழுத்தையும் இறுக்க தொடங்கியது. தான் கற்ற வித்தையெல்லாம் பயன்படுத்தி பாம்பிடமிருந்து விடுதலை பெற எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. பாம்பின் கோர இறுக்கத்தால் மூச்சு திணறி மரித்தவனாக தரையிலே சாய்ந்தான். இதனை பார்வையாளர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஆம் பிரியமானவர்களே, பாவமும் நம்மை அழிக்கும் பாம்புதான். ஆரம்பத்தில் சந்தோஷமாக தோன்றும், முடிவில் அவை உயிரையே பறித்துவிடும். இன்று பாவத்தோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் மக்கள் பெருகிவிட்டார்கள். கடைசியில் மன்னிப்பு வாங்கிவிடலாம், பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது சாத்தியமில்லை என்று தெரிவதில்லை. உதாரணத்திற்கு நாம் இன்று ஒரு பாவத்தை மட்டும் ஆராய்வோம். இன்று சபையில் இருக்கும் பலர் செல்போனுக்கு அடிமையாய் இருக்கின்றார்கள். பாவத்தோடு விளையாடுவது ஆபத்தை கொண்டு வரும் என்று தெரிந்தும் இதை தொடர்ந்து செய்கின்றார்கள். எத்தனை முன் உதாரணங்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றது. அதை தெரிந்தும் நீங்களும் சமூக வலைதளம் என்னும் மலைப்பாம்போடு விளையாடி கொண்டிருக்கிறீர்களா? ஆரம்பத்தில் ஆனந்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனால் விளையாட்டாக தோன்றும் பதிவேற்றங்களும் பதிவிறக்கங்களும் ஒரு நாள் உன் வாழ்விற்கே உழை வைத்து விடும். ஜாக்கிரதை. இவ்வலைதளங்களினால் மனிதர்களின் உறவு வட்டம் பெருகி கொண்டே இருக்கலாம், அறிவு கூட அதிகமாகலாம். ஆனால் இது நிமித்தம் தேவனோடு நமக்குள்ள உறவு வட்டம் நாளுக்கு நாள் குறுகி வருவதை நாம் கவனிக்காமல் விடுவதால் துணிகர பாவமும் பெருகிவிடும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். உனக்காக ரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்து உன்னை அழிக்க அல்ல, உன்னை வாழ்வழிக்கவே காத்திருக்கிறார். பாவங்களை விட்டு மனம் திரும்பி அறிக்கையிட்டு அவர் தரும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றையே ஒப்புக்கொடு. பாவம் ஆரம்பத்தில் இலவசமாக வரும். அதை தொடர ஆரம்பித்தால் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு அடிமையான பின்பு விடுதலை அடைய
முடியாமல் கடைசியில் நம் ஜீவனையே விலை கொடுக்க வேண்டியதாயிருக்கும். இதை வேதம் மதுபானம் இரத்த வருமானமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று நீதிமொழிகள் 23, 31, 32 ஆகிய வசனங்களில் எச்சரிக்கிறன. தண்டனைக்கு தப்ப வேற எந்த வழியும் இல்லை. ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஏனெனில் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பழி அவரே என்று 1 யோவான் 2:2 வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றே தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து சந்தோஷமாக ஜீவிப்போம். ஆமென்.